தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜிப்டோ டெலிவரி ஜாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, என்னடா ஜிப்டோ டெலிவரி ஜாப் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்களே, நம்ம என்ன புதுசா சொல்ல போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியூர்கள இருந்தாலும் சரி இல்ல சென்னைக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஜிப்டோல வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்கள்ட்ட பைக் இல்லையா, கவலை வேணாம். தங்க இடம் இல்லையா, கவலை வேணாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களோட பைக்லனாலும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கும் இடமும் ரெடி பண்ணி கொடுத்து, உங்களுக்கு சாப்பாடும் 3 வேளையும் ரெடி பண்ணி கொடுத்து, உங்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. ஆமாங்க, உண்மைதான். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஓவரால் சென்னை மற்றும் பெருங்குடி மற்றும் நாவலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் போயிட்டு இருக்கு. இங்க நீங்க அதாவது ஜிப்டோல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிப்டோல நல்லாவே சென்னையில ரீச் போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். 10 நிமிஷம் ஃபுட் டெலிவரி, 10 நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராசரி டெலிவரி பண்றாங்க, 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் டெலிவரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே ரீச் ஆயிட்டாங்க. அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடி நாவலூர்ல வேகன்சி போயிட்டு இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த நம்பர் நான் சொல்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்க இடம் எப்படிப்பா இடம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்ஷன்ல தான் கொடுப்பாங்க. நீங்க பயப்பட வேணாம். மேன்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இப்ப மாருதி மேன்ஷன்லாம் நீங்க பாப்பீங்க தெரியுமா, பக்கத்து பெட், ரொம்பவே பக்கத்து பெட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க கொடுக்கல. ஒரு ரூம்ல குறைஞ்சது 4 பேருக்கு மேலதான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். 4 பெட் தான் இருக்கும். உங்களுக்கு தனி ரூம், உங்களுக்கு தனி பாத்ரூம், அது மட்டும் இல்லாம 3 வேளை சாப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்கள்கிட்ட பைக் இருந்தா ஓகே, பைக் இல்ல அப்படின்னாலும் பிரச்சனையே தேவையில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பைக் வந்து உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டபிள் பேஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னடா ரெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க சொந்தமா ஒரு பைக் வச்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் பெட்ரோல் போடுவாங்க. அதே 200 ரூபாய் தாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டா சார்ஜ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பைக் உங்கள்கிட்ட வேணும் அப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, நீங்க வேலைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்தாலே போதுங்க. 2000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டினா மட்டும் போதும். நான் ரூம் இருக்குன்னு சொல்றியப்பா, ரூமுக்கு வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டா ரூமுக்கு எதுவுமே பேமெண்ட் பண்ண வேணாம். உங்களுடைய வீக்லி சேலரில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே எடுத்துக்கணும் வந்துகிட்டு இருப்பாங்க. சரி, ஜிப்டோல வேலை பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சந்தேகம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தங்க சாப்பாடு கொடுத்துட்டு தங்குறதுக்கு இடம், சாப்பிட்ற சாப்பாடு, உங்கள்கிட்ட பைக் இருந்தா ஓகே, பைக் இல்லாட்டியும் அவங்களே உங்களுக்கு பைக்கும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவும் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஜிப்டோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. வீக்லி இன்சென்டிவ் நான் ஷோ பண்றேன் பாருங்க. 4500 ரூபாயில இருந்து 4800 ரூபாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வீக்லி எம்ஜி அப்படின்னு சொல்றாங்க, வீக்லி மினிமம் கேரண்டி. எடுத்துக்காட்டு சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாரம் ஃபுல்லா நீங்க வேலை பார்த்து ஒரு 150 ஆர்டர் பாக்குறீங்க, ஒரு 250 ஆர்டர் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா இருந்து 11 ரூபா வரைக்கும் 11,000 வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் இல்லாம சொல்றேன். இன்சென்டிவ்லாம் நீங்க சேர்த்தே வேலை பார்த்தா ஃபுல் டைம் வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களால 15,000 ரூபாய்க்கு மேலேயே வாரம் சம்பாதிக்க முடியும். அதுதான் அவங்க கேரண்டின்னு கொடுக்குறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு இந்த ஜாப்ல சேரணும்னு நினைச்சீங்க, நீங்க வெளியூர்ல வந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நான் சொல்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமா வரேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், ப்ரோ என் வண்டி இல்ல ப்ரோ, எங்க ரெண்டபிள் கிடைக்குமா ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெலிவரி வேலை பார்க்க தயாரா இருந்தா மட்டும் போதும், அவங்களே உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரோ நீங்க ஒரிஜினல் லைசன்ஸ் வேணுமா ப்ரோ அப்படின்னு, ஒரிஜினல் போட்டோ இருந்தா ஓகே, ஒரிஜினல் லைசன்ஸ் இல்ல உங்களுக்கு பைக் ரெண்டபிள் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட், அதாவது உங்களோட காலேஜ் டாக்குமெண்ட், 10th மார்க் ஷீட், அந்த மாதிரி டாக்குமெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் ரெண்டபிளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க சென்னை ஃபுல்லா ஜிப்டோல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க.